வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிர் அறிவுமவன். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிர் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவார், காணோ இன்ப துன்பமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவார், காணோ இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யானே யார் பிரிவேது. அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யானே யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீயொன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீயொன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. ஒன்று சேர்ந்து தடை தொரு குடலாகி உலகில் வந்தே
சேர்ந்து தலை தொருகுடலாகி உலகில் வந்தேன். அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த கரும் பிறவியில் முன்வினையறுத்த எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு இந்த கரும் பிறவியில் முன்வினையறுத்த எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த குரு குதவி குரு உயிரின் சேர்க்கே வணங்கி குரு திருவடிகை வாழ்த்தி வாழ்வேன். வந்த குரு குதவி குரு உயிரின் சேர்க்கே வணங்கி குரு திருவடிகை வாழ்த்தி வாழ்வேன். பஞ்சபூத நவகிரகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறந்தின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறந்தின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறந்தின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். தவம் தொடங்குகிறோம். பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூதங்கள்ல பிருத்திவி, அப்பு, தேய், வாயு, ஆகாசம் என்று சொல்றார்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இவற்றில ஐந்தாவது தத்துவமாகிய மண், நிலம், அதையே நாம் இப்பொழுது தவத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நிலத்துக்கு அறிகுறியாக இந்த உலக உருண்டையே நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். இந்த உலக உருண்டை மிகப்பெரியது, 25,000 மைல் சுற்றளவு உடையது. மண்ணு, லோகங்கள், ரசாயனங்கள் இவற்றால் ஆனது. தன்னைத்தானே விரைவாக 1000 மைல் வேகத்துல மணிக்கு தன்னைத்தானே சுற்றி கொண்டிருப்பது. சூரியனை ஒரு நாள் ஒன்றுக்கு 16 லட்சம் மைல் சுற்றி வரக்கூடியது. இத்தகைய எத்தகு போல் இந்த நிலம் உலகம். அதனுடைய மேன்மையை மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுவோம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல இந்த நில உலகின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த நில உலகம் என்ற மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையில வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். மண் என்ற நிலம் மீது, நில உருண்டை மீது மனம் செலுத்தி தவம் இயக்குவோம். பிரபஞ்ச பரிணாமத்துல 4வது தத்துவமாகிய நீரின் மேல் தவம் தொடங்குகிறோம். உலக உருண்டையின் மீது 128 பகுதி நிலம். அந்த நிலத்தில பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. நீரின் இருப்பை மேகங்கள்ல, தாவரங்கள்ல, உயிரினங்கள்ல நாம் உணர முடிகிறது.
நீர் அவ்வளவு உயிர் வாழ்க்கைக்கு அவசியம் என்று தெரிந்து கொள்வோம். நீரின் பெருமையை நினைந்து மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீராலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா தொழில்களிலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மேல் மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குகிறோம். பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது. நடுமையத்திலே கனத்த அணுக்கள் எல்லாம் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன. அதனுடைய நெருக்கம் அணுச்சிதவு ஏற்பட்டு எப்பொழுதுமே ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்துல ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய கனல் மேல் பகுதி வரையில வந்து உயிர்கள் வாழ்வதற்கு உதவியாக இருக்கின்றன. மனவிரிவு கொண்டு நெருப்பின் பெருமையை மதித்து போற்றி மகிழ்கிறோம். நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் நாம் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய கலையை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த நில உலகத்தின் மீது 10 மைல் வரையில அடர்த்தியாகவும் இன்னும் கொஞ்ச தூரம் லேசாகவும் காற்று கவசம் போல இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. காற்றுதான் எல்லா உயிர்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கிறது. மனவிரிவு கொண்டு காற்றின் பெருமையை மதித்து போற்றுகிறோம். காற்றோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். காற்றை பயனுள்ள முறையில உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குது. இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான நுண்ணிய இயக்க மூலக்கூறாகிய இந்த விண், இந்த உயிராற்றல் நமது உடலிலே உயிராற்றலாக இருப்பதே பிரபஞ்சம் முழுவதிலும் இந்த விண்ணின் சேர்க்கைதான் மற்ற 4 பூதங்களும். விண்ணின் பெருமையை உணர்ந்து மதித்து போற்றுகிறோம். விண்ணோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண்ணென்ற ஆகாச ஆற்றலாலும் அதிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொள்வோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி
தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கக்கூடிய விண்கலத்தை, சக்திகளத்தை நோக்கி இந்த தவம் இயற்ற வேண்டும். இந்த பின் நிறைந்த சக்திகளமாகிய அந்த ஆகாசத்துல, மகா ஆகாசத்துல பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. அவற்றிலே ஒரு சூரியன் தான் இப்பொழுது நம் உலகம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூரியன். அதை சேர்ந்த கிரகங்கள் எல்லாம் சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம். சூரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லா கோள்களும் நமது உடலுக்கும் மனதுக்கும் நேரடியாக நெருங்கிய தொடர்புடையவை. இப்பொழுது இந்த 9 கோள்கள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். முதல்ல சூரியனை நமது தவத்துக்காக நினைத்துக் கொள்கிறோம். சூரியன் ஒரு பெரிய நெருப்பு கோளம். அது பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரியது என்று கணக்கெடுத்திருக்கிறார். ஆரஞ்சு நிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 25 நாட்களுக்கு ஒரு சுற்று தன்னைத்தானே முடித்துக் கொண்டு இயங்குவது சூரியன். சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் வாழ்க்கையிலே வெற்றி, அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. சூரியனுடைய காந்தாலை கதிரை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனுக்கு அப்பால் 3 கோடி மைல் தொலைவில் இருந்து கொண்டு சூரியனை வலம் வந்து கொண்டிருப்பது புதன். பசுநிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 88 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது புதன். புதனுடைய காந்தாலை கதிர்கள் அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. புதனுடைய காந்தாலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே புதனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனை சுற்றி 2வது வட்ட பாதையில சுக்கிரன் 6 கோடி மைலுக்கு அப்பால் பலம் வந்து கொண்டிருப்பது. 225 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது சுக்கிரன். சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் மகிழ்ச்சி, வாழ்க்கையில மேன்மை, நட்பு இவையெல்லாம் அளிக்க வல்லது. சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம்.
இப்பொழுது சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனில் இருந்து 3வது வட்ட பாதையில சுழன்று கொண்டிருப்பது, வலம் வந்து கொண்டிருப்பது நில உலகம். 9 கோடி மைலுக்கு அப்பால் அந்த நில உலகத்தை வலம் வந்து கொண்டிருப்பது சந்திரன் 2,30,30 மைலுக்கு அப்பால். 29 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது சந்திரன். சந்திரனுடைய காந்தாலை கதிர்கள் நமது இரத்த ஓட்டத்திலே சீர்மை அமைப்பது, அறிவிலே மேன்மை தருவது, வாழ்க்கையில் வளம் தருவது. எப்பொழுதுமே சந்திரனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்குமாறு சந்திரன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். இது 4வது வட்ட பாதையில சூரியனை சுற்றி கொண்டிருப்பது 14 கோடி மைலுக்கு அப்பால் இருந்து கொண்டு 18 மாதங்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு செந்நிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது செவ்வாய். செவ்வாயினுடைய காந்தாலை கதிர்கள் அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. செவ்வாயினுடைய காந்தலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே செவ்வாயினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாறு செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். குரு என்ற ஆற்றல் மிக்க பெருங்கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனில் இருந்து 48 கோடி மைலுக்கு அப்பால் வலம் வந்து கொண்டிருப்பது குரு. பொன்னிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது குரு. குருவினுடைய காந்தலை கதிர்கள் மெய்யுணர்வு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. குருவினுடைய காந்தாலை கதைகளை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதும் குருவினுடைய காந்தாலை கதைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக குரு என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சனி என்ற ஆற்றல்மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 6வது வட்டப்பாதையில 88 கோடி மைலுக்கு அப்பால் பலம் வந்து கொண்டிருப்பது சனி. சனியினுடைய காந்தலை கதிர்கள் சாம்பல் நிறமானவர். 30 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு சாம்பல் நிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது சனி. சனியினுடைய காந்தலை கதிர்கள் ஆயுள் நீளம், பொருள் வளம், மனவளம் அனைத்தையும் அளிக்க வல்லது. சனியினுடைய காந்தலை கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சனியினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம்.
ராகு கேது என்னும் ஆற்றல் மிக்க காந்தாலை பாதைகள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனின் நடுமையத்தில அணுக்கள் செயலற்று நின்று விடுகிறது. அது சுத்த வெளியாகி பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை, அதுவே கரும்புள்ளி எனப்படுகிறது. அது மேலும் மிக மிக அங்கே நிற்க முடியாமல் பிரபஞ்சம் முழுவதும் கொடு போன்று ஆரம்பித்து பிரபஞ்சமெல்லாம் கடந்து சுத்த வெளியோட கலந்து கொண்டிருக்கிறார். சூரியனின் இருபுறமும் இவ்வாறு எப்பொழுது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பிளாக் ஹோல், கருநிறமான காந்தாலை பாதைகள், ஒரு புறம் கேது என்றும் ஒரு புறம் ராகு என்று சொல்லுகிறோம். ராகு கேது இரண்டுமே கருநிறமான அலைகளை வீசிக்கொண்டு இருப்பவை. ராகு கேது காந்தாலைகள் மெய்விளக்கம், வாழ்க்கை வளங்கள், உடல் நலம் அனைத்தும் அளிக்க வல்லவை. ராகு கேது காந்தாலைகளில் இருந்து நாம் ஆற்றலை பெற்று ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே ராகு கேது ஆற்றல்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக ராகு கேது என்னும் காந்தாலை பாதைகள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இந்த பேரியக்க மண்டலத்திலே இந்த சூரிய குடும்பத்தை போன்று கோடான கோடி சூரிய குடும்பங்களை பார்க்கிறோம். அவைகளெல்லாம் நட்சத்திரம் என்று வழங்குகிறோம். அப்படி எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் 12 வீடுகளாக பிரித்து இருக்கின்றார்கள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று எல்லா நட்சத்திர தொகுதிகளில் இருந்தும் நமக்கு எப்பொழுதுமே ஆற்றல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா தொகுதியினுடைய ஆற்றல்களும் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாக இந்த 12 வீடுகளாக உள்ள இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால் செல்லுகிறோம். சுத்த வெளி மெய்ப்பொருள், அதே மெய்ப்பொருள் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதையும் அணுக்களுக்கு இடையேயும் அணுக்களுக்கு மத்தியிலேயும் இருப்பதை உணர்கிறோம். அதே மெய்ப்பொருள் நமக்குள்ளாக அறிவாக விளங்கிக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். நமக்குள்ளாக அந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியிலே கெட்டிப்பொருளாக உடல், ரத்த ஓட்டம், வெப்பம், காற்று, உயிர், இந்த 5 பௌதீக பிரிவுகளையும் உணர்ந்து கொள்ளுகிறோம். எல்லாவற்றையும் அறிவு ஆண்டு கொண்டிருப்பதை உணர். இதையே போன்று ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு உயிர்களிடத்தும் அமைந்திருப்பதை உணர்கிறோம். அந்த உயிர்கள் சொந்தம் இல்லாத முறையில வாழும் அளவுக்கு நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும், சொந்தம் படும் உயிர்களுக்கு எந்த வரையிலே உதவும் நாம் கருணையோடு செயல்புரிய வாழ முனைவோம். இந்த பேரறிவில, இந்த விரிவான மனநிலையில எப்பொழுதும் மறவாது இருந்து கொண்டு நம் வாழ்வை நடத்தி வருவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஒன்றி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஒன்றி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஒன்றி வாழ்வோம். வாழ்க்கை துணைவரை நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறுவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்க வளமுடன் வாழ்முடன் என்று வாழ்த்து கூறுவோம். உடன் பிறந்தோர்களையும் நினைந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம்.
தொழில்துறையிலே கடமையிலே தொடர்புடையவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக வாழ்த்துக் கொள்வோம். தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர்களுக்கும் எதிரிகளாக நினைப்போருக்கும் வாழ்த்து கூறுவோம். அவர்கள் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்றிய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நிகழ்த்தும் ஆன்மீக உலக சாதனை தவம். நாள் மார்ச் 28 மாலை 6 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி தினம். இந்த தினத்திலே, இந்த உலக சாதனை தவத்திலே அன்பர்கள் பெருவாரியாக குடும்பத்தோடு கலந்து கொண்டு மற்றும் நண்பர்களையும் அழைத்து அத்தனை பேரும் அதிலே ஈடுபட்டு நாம் 1,00,000க்கும் அதிகமான அன்பர்கள் இது கலந்து இந்த சாதனையை நிகழ்த்தி தவத்தினுடைய சிறப்பையும் மேன்மையும் உலகுக்கு அறிவிப்போம் என்று கூறி, நீங்கள் அனைவரும் அவசியம் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெருவாரியாக பங்கேற்று எல்லோருக்கும் இந்த தவத்தை உணர்த்துகின்ற வகையிலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வாழ்த்தி வணங்கி இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். வாழ்க வளமுடன். ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் மூலமாக இணைந்திருக்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய மாலை நேர சிறப்புரையை இனிதே துவங்குகின்றோம். இன்றைய மகரிஷி அவர்களுடைய கவிதை ஞான களஞ்சியத்தில் அறிவு என்ற தலைப்பில் 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட 1238வது பாடல். நீர்நிலையின் மீது காளி பாண்டம் ஒன்றை நிமிர்த்தி உள்ளே அழுத்திவிட மறையும் வாரே, பார்வை முதல் ஐயுணர்வில் செயல்கள் ஆற்றி பழக்கிவிட்ட அறிவு நிலை மறைந்தே காணும். நேர்கீழாய் தலை வைத்து நீருள் ஆழ்த்த நிலைக்காது மேலெலும்பும் பாண்டம் போல் பூர்வ நிலை அறிந்து அகண்டாகாரமானால் பொருந்தாது இச்சைகளில் அறிவு காணீர், பொருந்தாது இச்சைகளில் அறிவு காணீர். வாழ்க வளமுடன். தேங்கி இருக்கக்கூடிய நிலையான நீர்நிலைகளில் காலியாக உள்ள ஒரு பாத்திரத்தை நிமிர்த்தி வாய்ப்பாகம் மேலே இருக்கும்படி அழுத்தினால் நீரானது பாத்திரத்தினுள் சென்று நீர்நிலைக்குள்ளாக மூழ்கிவிடும். பாத்திரம் கண்ணுக்கு தெரியாமல் நீருக்குள் மறைந்துவிடும். அதுபோல புலன்கள் மூலமாக செயல்களாற்றி தொடு உணர்வு, ஒளி உணர்வு, ஒளி உணர்வு, சுவை, மன உணர்வு ஆகியவற்றிலேயே பழகிவிட்ட அறிவானது தன் நிலையை மறந்தே போய்விடும். பாத்திரத்தை தலைகீழாக வைத்து மேலே உள்ள அடிபாகத்தை அழுத்தினால்
பாத்திரத்தின் வாயில் நீர் புக முடியாத காரணத்தால் காலி பாத்திரம் நீருக்கு மேலே எழும்பி வந்துவிடும். அதுபோல தனது மூல நிலையாகிய இறைநிலையை உணர்ந்து அறிவு உயர்ந்து விரிந்து அகண்டாகாரமாக இருந்தால் புலன் உணர்வுகளில் சிக்கிக்கொள்ளாது உலகியல் விவகாரங்களில் ஆசைகளில் பொருந்தாமல் அறிவு விழிப்பு நிலையில் இருக்கும். அறிவை அறிந்தவர்களின் மனநிலையான அழிந்து போகக்கூடிய உலகியல் பொருட்களில் சிற்றின்பங்களில் இணைந்து கொள்ளாது. அறிவை அறிந்தவர்களின் நிலை இவ்வாறே இயல்பாகும் என்ற மகரிஷி அவர்களின் கருத்துக்கு இணங்க சித்தம் எனும் பெருநிதி என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி பாஸ்கர் ஐயா அவர்கள் நம்மிடம் இணைந்துள்ளார்கள். சிந்தனைக்கு முன் ஐயா அவர்களை பற்றிய அறிமுக உரை. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பாஸ்கர் ஐயா அவர்கள் கடந்த 26 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தன்னை இணைத்து கொண்டு தொண்டாற்றி வருகிறார்கள். அரசுத்துறை பொறியாளராக பணியாற்றி வருகிறார்கள். கூடலூர் அறக்கட்டளை ஸ்மார்ட் துணைத் தலைவராகவும் அருத்தொண்டாற்றி வருகிறார்கள். இத்தகைய சிறப்பிற்கும் பெருமைக்கும் உரிய பேராசிரியர் பாஸ்கர் ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று சித்தம் எனும் பெருநிதி என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. தந்தை தாயேரோயிரம் ஒன்று சேர்ந்து தலை தருபுடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பெரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடி வணங்கி வாழ்வோம். ஆசானவர்களை வணங்கி அவர்களே சுகமாக நிறைந்து இன்றைய நிகழ்வை நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குகின்றேன். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, இந்த ஜூம் குழுமத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும், இதை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆழியார் அறிவு திருக்கோயில் அறங்காவலர்களுக்கும், ஐடி துறையை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களை, இந்த அருமையான மாலை பொழுதுல சித்தம் எனும் பெருநிதி என்ற தலைப்பை ஒட்டி சிந்திக்க இருக்கிறோம். சத்து சித்து அனந்தம்னு சொல்லுவாங்க. சத்தாக இருக்கக்கூடிய இறையை சித்தாகிய உயிராக தன்மாற்றம் பெற்று அதனுடைய இயக்கத்துல மனமாகவும் அனந்த நிலையில இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுவோம். ஆக இறையே இங்கு உயிராகவும் மனமாகவும் மாற்றமடைந்து வந்திருக்கிறது. அப்போ இந்த மனதனுடைய அடித்தளத்துல இறையே இருக்கிறது என்ற ஒரு உண்மையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு அந்த மனதை இறையோடு இணைத்து கொண்டு
ஆதிக்கு சமமான நிலையை அடைய வேணும் என்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய நோக்கம். அப்போ இந்த மனசை பத்தி தெரியாம அந்த மனதனுடைய அடித்தளத்திற்கு நம்ம போறது என்பது மிக கடினம் இல்லையா? அதனாலதான் மனதை உணர்ந்து கொள்ளுகிற போது மனதை உயர்த்திட மட்டில்லாத இன்பமே அப்படின்னு சொல்வார். மனதை உணர்ந்து கொண்டு அந்த மனதனுடைய மூல நிலையை தெரிந்து கொள்ளுகிற போது மட்டில்லாத இன்பம் நமக்கு கிடைக்கும். எப்படி இந்த இன்பம் வருது அப்படின்னா, இன்பத்தையும் துன்பத்தையும் உணர்வதே இந்த மனம்தானே. இந்த மனதுக்கு தேவையான ஆற்றல் அல்லது இந்த மனமாகவே இயங்குவது எதுன்னா ஜீவகாந்த அலை தானே. இந்த ஜீவகாந்த அலை நம்ம உடல்ல போதுமான அளவுக்கு திணிவோடு இருக்கிற போது அது எல்லா விஷயத்தையும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு போகும். இதே ஜீவகாந்த அலை உடலில் இருப்பில் குறைவாக இருக்கிற போது சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட அதை பெருசுபடுத்தி காட்டும். கடுகே ஆனாலும் அதை மலை போல விரித்து காட்டுவதும் மனசுதான். மலையே ஆனாலும் அதை கடுகு போல சுருக்கி காட்டுவதும் இந்த மனம்தான். அப்போ இந்த மனதை உயர்த்தி கொள்றதுக்கான பயிற்சிய நமக்கு வேணும் அப்படின்னு சிந்திச்சாங்க மகரிஷி. அதனாலதான் மனவிளக்கலை என்று இந்த சங்கத்துக்கு பேர் வச்சாங்க. இப்போ மனதை உயர்த்தி கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா, இந்த மனமாக இயங்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றலை உடலில் இருப்பு கொள்ள செய்யணும். அது தெளிவாகவும் இருக்கணும், தூய்மையாகவும் இருக்கணும். சரி, இந்த ஜீவகாந்தம் அப்படின்னா என்ன, அது எப்படி இயங்குது, எப்படி வருது, எப்படி போகுது அப்படின்னு பாருங்க. ஜீவகாந்தம் என்பது உயிரின் அலையே ஜீவகாந்த அலை அப்படின்னு சொல்றோம். அல்லது உயிரின் கரைசலே ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றோம். உயிரின் கரைசல்னா உயிர்னா என்ன அப்படின்னு பார்த்தா, உடலில் தனித்து இயங்கும் விண்ணே உயிராக இயங்குகிறது இல்லையா? அப்போ உடலுக்குள்ள இருக்கக்கூடிய விண்துகள் தான் சத்து, உயிர் அப்படின்னு சொல்றோம். அந்த உயிரின் கரைசல்னு சொல்லுகிற போது எப்படி அது கரைசலாக மாறுது அப்படின்னு பாருங்க. இந்த உயிர்னு சொல்லக்கூடிய விண்துகள் இருக்குதே, அது எதனுடைய கூட்டுன்னு பார்த்தா பரம அணுக்களுடைய கூட்டு இயக்கம்தான் விண்துகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அல்லது இறைத்துகளின் கூட்டு இயக்கமே விண்துகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு விண்துகள்களும் மிக வேகமாக சுழலுகிற போது அதில் இருக்கக்கூடிய வேகம் அதிகரித்த இறைத்துகள்கள் வெளியேறி இரண்டு விண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வெளியில் கரைந்து காந்த அலையாக உடல் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதே சமயத்துல இந்த விண்துகளுக்கு உள்ள இயக்கம் குறைந்து கொண்டே இருக்கக்கூடிய விண்துகளும் இருக்கும் இல்லையா? அந்த விண்துகள்கள் என்ன ஆகும்னா அப்படியே இயக்கம் குறைஞ்சு 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 மையத்துல இயக்கமற்று நின்று விடுகின்ற நிலையாகவும் இருக்கும். அப்ப இறைத்துகள்கள் வேகம் குறைந்து நின்று போனாலும் அது காந்தம்தான், வேகம் அதிகரிச்சு வெளியேறி கரைந்தாலும் அதுவும் காந்தம்தான். இப்படி ஒவ்வொரு விண்ணுக்கு மையத்திலையும் அந்த விண்ணை சுற்றிலும் உள்ளும் புறமும் உள்ளது எல்லாம் தானாகும். வெள்ளம் ஒன்று உண்டாம் அதை தெய்வம் என்பார் வேதியரே. இது பாரதியினுடைய வாக்குங்க. அப்போ ஒவ்வொரு அணுவுக்கு உள்ளேயும் வெளியிலையும் இந்த காந்த அலை நிறைவாக நிரம்பி இருக்கும். இந்த தான் ஜீவகாந்த அலை. இது உடம்புக்குள்ள இருந்தா அது ஜீவகாந்த அலைன்னு சொல்றோம். இது பிரபஞ்ச வெளி முழுக்க இருந்தா அது வான்காந்த அலைன்னு சொல்றோம்.
வான்காந்தமாக இருக்கக்கூடியதும் ஜீவகாந்தமாக இருக்கக்கூடியதும் ஒன்றே ஒன்றுதான். என்ன? இறை துகளின் கரைசல். அது நம்ம உடலுக்குள்ளாக இருக்கிற போது அது ஜீவகாந்த அலை அப்படின்னு சொல்றோம். இந்த ஜீவகாந்த அலை உடலுக்குள்ள என்ன பண்ணுதுன்னா, உள்ள உடல் இயக்கமாக மாறி மன இயக்கமாக மாறி செயல்படுகிற போது புலன்களோடு தான் இது புறப்பொருட்களை தொடர்பு கொள்ளுது. இந்த புறப்பொருட்களை தொடர்பு கொள்ளுகிற போது இந்த ஜீவகாந்தம் அழுத்தமா ஒளியா ஒளியா சுவையா மனமாக தன்மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்குங்க. இது எப்படி நிகழுதுன்னா, இந்த காந்த அலையினுடைய அழுத்தம் இருக்குதே, இந்த அழுத்தம் கூட 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 அது அழுத்தமே சப்தமாக மாறிவிடுகிறது. இந்த சப்தம் இன்னும் அழுத்தம் கூட 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 அது வெளிச்சமாக ஒளியாக மாறிவிடுகிறது. இன்னும் அது அழுத்தம் கூட 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 அது நீர் பொருளாக ரசாயன பொருளாக மாறிவிடுகிறது, சுவையாக. இன்னும் அழுத்தம் கூடுகிற போது மனமாக மாறுது. அப்ப இந்த ஜீவகாந்தத்தினுடைய அலையே, ஜீவகாந்தத்தினுடைய செலவே அழுத்தமா ஒளியா ஒளியா சுவையாக மனமாக தன்மாற்றம் பெற்று வெளியேறுது. அப்படி தன்மாற்றம் பெற்று வெளியேறி புறப்பொருட்களை தொடர்பு கொள்ளுது பாருங்க, அல்லது புறத்தே இருக்கக்கூடிய நபர்கள் மீது போய் மோதும் இல்லையா? அப்படி மோதி சிதறி பிரதிபலிச்சு அங்கிருந்து நம்மகிட்ட அந்த அலை திரும்பி வருகிற போது அந்த பொருளை எந்த அளவுக்கு காந்த அலையினுடைய எழுச்சி இருக்கிறதோ அதே வேகத்துல நம்ம இடத்துல வந்து மோதி நம்ம உடல்லையும் அதே அளவுக்கு ஜீவகாந்தத்தை எழுச்சி பெற வைக்கும். இப்ப நம்ம உடம்புல 1 யூனிட் செலவாகிட்டு இருந்தது, இப்ப வெளியில இருந்து வந்த காந்த அலையினால எழுச்சி பெற்று ஒரு 10 யூனிட் செலவாகுதுன்னு வச்சுங்க. நார்மலா 1 யூனிட் போச்சு, இப்ப 10 யூனிட் செலவாகுது. இடையில இருக்கக்கூடிய கேப்பு 9 யூனிட். இந்த 9 யூனிட் செலவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா உணர்ச்சி. இது இருப்பிலிருந்து எடுத்து செலவு பண்ணாம சர்ப்ளஸா இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்திலிருந்து செலவானா அது நமக்கு இன்பம். அதே இருப்பிலிருந்து எடுத்து செலவாகிற போது அது துன்பம். இவ்வளவுதான். அப்ப ஜீவகாந்த அலையினுடைய செலவே நமக்கு இன்பமாக இருக்கிறது. இன்பமே அளவும் முறையும் மீறும் போது துன்பமாயும் அழிய கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்பமே அளவு முறை மீறுகிற போது அது துன்பமாகவும் மாறிவிடுகிறது இல்லையா? அப்படி இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் உள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் அனுபவிக்குது பாருங்க, அதுக்கு பேரு துய்த்தல் அப்படின்னு பேரு. இப்படி உணர்ச்சியாக உடல்ல பட்டது அது உடம்புக்குள்ள போய் துய்த்தல் என்ற நிலையை அடைஞ்சு உள்ள கருமையத்துல இழுத்து சொருக்கும் போது அது அனுபவ பதிவாக மாறிவிடுகிறது. எப்படின்னா, ஏற்கனவே ஒரு நாள் கொய்யாப்பழம் சாப்பிட்டேன், அது இங்க வந்து ஒரு பதிவை ஏற்படுத்தி வச்சிருக்குது. இப்போ ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றேன், இப்போ இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே இந்த பழத்தினுடைய அளவுக்கு என் உடம்புல ஜீவகாந்தம் எழுச்சி பெற்று இது நல்லா சுவையா இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது அப்படியே என்னுடைய உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஜீவகாந்தம் அனுபவிக்குது. அனுபவித்தது அப்படியே கருமையத்துல போய் சேருகிற போது இந்த கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகள் என்ன பண்ணுதுன்னா பிரித்து உணருது. இப்படி பிரித்து உணர்கிற போது எப்படி சொல்லுது, ஏற்கனவே நான் சாப்பிட்டதுக்கும் இப்ப சாப்பிட்ட பழத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அனுபவமாக சொல்லுது பாருங்க. இதுதான் பிரித்துணர்தல்ங்கிற நிகழ்வாக மாறுது. இப்படி இந்த புலன் இயக்கத்தினால உணர்ச்சி, துய்த்தல், பிரித்துணர்தல் என்கிற 3 தன்மைகளோடு இந்த காந்த அலை இயங்கிக் கொண்டிருக்கும். இப்படி உள்ள கொண்டு போய் பதிவு பண்ணிச்சு பாருங்க, உணர்ச்சியா இருக்குது பாருங்க. இந்த உணர்ச்சிங்கிற நிலை எங்க வருது? புறப்பொருட்களோடு இந்த புலன்களால் தொடர்பு கொள்ளுகிற போது வருவது உணர்ச்சி.
அதுவே இங்க உள்ள போய் துய்க்குது இல்லையா? இதை துய்த்து அனுபவிப்பது எது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் தானே. உள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் அது சிவகாந்த அலை, அப்படிதானே? இதே சிவகாந்தம் புறப்பொருட்களோடு தொடர்பு கொள்ளுகிற போது அங்க உணர்ச்சியாக இருக்குது. உள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளோடு, உள்ள இருக்கக்கூடிய புலன்களோடு, அதாவது உடலுக்குள்ளேயே அதை அனுபவிக்கிற போது அது துய்த்தலுங்கிற சொல்ற நிகழ்வுக்கு மாறுது. அதுவே நம்முடைய கருமையத்துல போய் சேர்ந்து கருமைய பதிவுகளோடு ஒப்பிட்டு கணிக்கிற போது அந்த இடத்துல பிரித்துணர்தல்ங்கிற நிகழ்வுக்காக மாறுது. இப்ப 3 நிகழ்வுகளை இங்க எடுத்துக்கிட்டான். இப்ப புறப்பொருள் அளவுல, புலன்கள் அளவுல உணர்ந்தத சித்தமன் புத்தின்னும், உடலுக்குள் துய்த்தது பாருங்க அத சித்தமன்னும், உள்ள பிரித்து உணர்ந்தது பாருங்க அது அகங்காரம்னும் பிரிக்கிறாங்க. அதான் புத்தி, சித்தம், அகங்காரம், மனதுடைய 3 நிலைகள். இப்ப சித்தம்னு என்னன்னு சொன்னேன்? உள்ள இருக்கக்கூடியதை, உள்ள எந்த அனுபவம் போனாலும் அதை அனுபவித்து உணருது பாருங்க, துய்க்குது இல்லையா? அது எது அப்படின்னு பார்த்தா இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் தானே அதை அனுபவிக்குது. அப்ப உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தம்ங்கிறது எதனுடைய கரைசல்? உயிரின் கரைசல். அப்ப ஜீவகாந்தம் துய்க்கிறது என்று சொன்னா இந்த உயிரே தான் அதை அனுபவிக்கிறது என்று அர்த்தம், அப்படித்தானே? இப்போ வெளிச்சம் வருது, வெளிச்சம் நமக்கு அனுபவத்துக்கு உணர முடியுது அப்படின்னா இந்த வெளிச்சமாக வருவது எது? எலக்ட்ரிசிட்டியினுடைய செலவே தான் பல்ப் மூலமா வெளிச்சமாக வெளிப்படுகிறது. அப்போ உள்ள போய் உள்ள அந்த உணர்வை அனுபவிக்கிறது என்று சொன்ன ஜீவகாந்த அலை, அந்த ஜீவகாந்த அலைக்கு அடித்தளமாக இருப்பது அல்லது மூலமாக இருக்கக்கூடிய உயிரே தான் அதை அனுபவிக்கிறது இல்லையா? அப்ப எது எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது? நம்மளுடைய உயிரே தான் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது. அது இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எல்லாத்தையும் அனுபவிப்பது அந்த உயிரினுடைய இயக்கம் அல்லது உயிரை தான் அனுபவிக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்துட்டோன்னு வச்சுங்க, இந்த உயிரினுடைய ஆற்றல் உடலுக்குள்ள தெளிவாக இருக்கிற வரையிலும் எது நடந்தாலும் அது சாதாரணமா தெரியும். உயிரினுடைய அளவு குறையிற போது இது சாதாரண விஷயம் கூட நமக்கு பெருசா தெரியும். அதான் சொன்னேன், கடுகே ஆனாலும் அதை மலை போல காட்டும், அதே சமயத்துல மலையே ஆனாலும் அதை கடுகு போலவும் காட்டும். எது? நம்மளுடைய மனம். அப்ப இந்த மனமாக இயக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த அலை இந்த உயிரினுடைய இயக்கத்துல வெளிப்பட்டு இத்தனை தன்மாற்றங்களாக மாறிக்கொண்டே இருக்குது இல்லையா? இந்த தன்மாற்றங்களாக மாறாம அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக மாறினாத்தானே புறப்பொருட்களோட போய் தொடர்பு கொள்ள முடியும். அப்படி மாறாம உடலுக்குள்ளேயே நிலை பெற ஆரம்பித்துருச்சு அப்படின்னா எந்த மாற்றமும் இல்லை. அப்போ உணர்ச்சி என்ற நிலை இல்லை. உணர்ச்சி என்ற நிலை வராத போது அங்கு இன்பம் துன்பம்ங்கிற நிலை அல்ல. இன்பம் துன்பம்ங்கிறத கடந்துட்டோம் அப்படின்னா, வெறுப்பு வெறுப்பு என்ற நிலையை கடந்துட்டா அங்க என்ன கிடைக்கும்? அமைதி அப்படின்னு சொல்றோம். அந்த அமைதியினுடைய அடித்தளத்துல நம்ம போய் பார்க்கிற போது அமைதியினுடைய கடைசி நிலை அந்த மௌனம். அந்த மௌனம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருள் நிலை அப்படின்னு சொல்றாங்க. இருளாக மௌனமாகன்னு மகரிஷி ஒரு பாடல சொல்றாரு. அப்ப அமைதி என்பது இருள் நிலையில் ஏற்படுகிறது. அப்ப இருள் நிலையில இங்க எழுச்சிக்கு ஒன்றுமே இல்லை. அங்க நோ ஷேப், நோ கேரக்டர், நோ இமேஜ், ஒன்றுமே இல்லைங்கிற போது இந்த ஜீவகாந்தம் அதுல போய் மோதி சிதறி பிரதிபலிச்சு திரும்பி வர முடியாது. அது ஓடிக்கொண்டே இருக்கும், அதுலேயே லயமாகி கரைஞ்சு போயிடும். அப்போ அந்த கடைசி நிலைக்கு அப்படியே போய் அதோடவே மெர்ஜாகி லயமாகி போயிடுது பாருங்க. இந்த நிலையதான் அறிவு நிலை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இறைநிலை அப்படின்னு சொல்றாங்க. அதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, இறைவனை கண்டுகொண்டேன் குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாக இறைவனை காணுகின்றேன்.
எப்படி காண்றாரா? அறிவாக இறைவனை காணுகிறார் இல்லையா? இந்த அறிவாக இருக்கக்கூடிய இறையே தான் தனக்குள்ளாக அமைந்த சூழ்ந்தெழுத்தும் பேராற்றலால தானே இறுகி நுணுகி துகள்களாக மாறுகிறது. எப்படி? அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடிகளாக மாறியது. எப்படி இந்த அழுத்தம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இறைநிலையினுடைய சூழ்ந்த அழுத்தம் ஆற்றல் இருக்குது இல்லையா, அந்த அனைத்தடக்க பேராற்றல்னு சொல்றாங்களே, அந்த பேர் ஆற்றலால பேர் அழுத்தமாக மாறி அந்த பேர் அழுத்தமே பேர் ஒடுக்கமாக மாறி அந்த பேர் ஒடுக்கமே ஒரு லேசான நடுக்கத்தை அந்த இறைநிலைக்குள்ள ஏற்படுத்துகிறது. அந்த நடுக்கத்தை தான் நுண் அதிர்வு அப்படின்னு சொல்றான். அந்த நுண் அதிர்விலிருந்து நொறுங்கி துகள் ஆகுது பாருங்க. இறையே இங்கு துகளாக மாறி வருகிற போது அதை இறை துகள் என்று சொல்லுகிறான். பரத்திலிருந்து தோன்றிய முதல் சக்தி, அதனால் அதுக்கு பேர் பராசக்தி. பரத்திலிருந்து தோன்றிய முதல் அணு, அதனால் அதுக்கு பேர் பரமாணு. இறையிலிருந்து தோன்றிய முதல் துகள் இறை துகள் இல்லையா? காட்ல இருந்து தோன்றிய முதல் பார்ட்டிகல்ஸ், அதனால அதுக்கு பேர் காட் பார்ட்டிகல்ஸ். இவ்வளவுதாங்க வித்தியாசம். அப்போ இந்த சுத்த வெளியாக இருக்கக்கூடிய இறையே இங்கு நொறுங்கி துகள்களாக மாறுது. அந்த துகள்களே தன்னுடைய இயக்கத்தினால வேகம் அதிகரிச்ச இறை துகள்கள் வேகம் குறைந்த இறை துகளை மையத்துல வச்சு அதை சுத்த ஆரம்பிக்குது. இப்படி பல அணுக்கள் ஒன்று சேருது. எப்படி சொல்றாரு பாருங்க, கொட்டு முகிலாய் அணுக்கள் கூடி பிரிப்பதுவாய், வெட்ட வெளியாய் வேறு பல சக்திகளாய் கொட்டு முகிலாய் அணுக்கள் கூடி பிரிப்பதுவாய் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றார். பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து கரம் கோத்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமும் ஆம்கிறார் மகரிஷி. இந்த பரமாணுக்கள் எப்படி இயங்குது? இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி ஒரு நெடிய விரிந்த பேரண்டம். அப்ப இறைவனே எடுத்த பல கோடி வடிவங்கள் தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து. அது பண்பா கூடி ஒரு கூத்தாடி கொண்டிருக்கிறது. இததான் திருக்கூத்துன்னு சொல்றாங்க. இது எப்படி இயங்குதான்? பம்பரம் போல சுழன்று உருண்டு மிதந்து உருண்டு உன்னில் ஆடும் அப்படிங்கிறார். பம்பரம் போல சுழன்று உருண்டு மிதந்து உருண்டு உன்னில் ஆடும் தரம் அறிவே என்னும் தத்துவம் உணர்ந்தேன் இல்லையா? அப்ப தரம் அறிவாக இருக்கக்கூடிய அந்த தத்துவ நிலையை நம்ம உணர்கிற போது இந்த பரமே இங்கு சுழலக்கூடிய ஆற்றலாக மாறி இறைத்துகளாக பரமாணுவாக மாற்றம் பெறுகிறது. அந்த பரம அணுக்களே வேகம் குறையும் போது கனத்து போயிடுது. அதனால அது மையத்துல நின்னுக்கிடுது. வேகம் அதிகரிச்சது அதை சூழ்ந்து சுத்த ஆரம்பிக்குது. இப்படி பல கோடி பரம அணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கொத்து இயக்கமாக இயங்கக்கூடிய நிகழ்வுகளை தான் அணு அப்படின்னு சொல்றோம், அல்லது விண்துகள் அப்படின்னு சொல்றோம். இந்த விண்துகளுடைய கொத்து இயக்கங்கள் தான் மூலகங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த மூலகங்களுடைய கூட்டு தோற்றங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துல காணக்கூடிய அத்தனை தோற்றங்களுமே கூட. ஆக இந்த விண்துகளுடைய சேர்க்கையை நாம் பார்க்கக்கூடிய அத்தனை தோற்றங்களாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னா, நாமும் எதனுடைய கூட்டம்தான்? இதே விண்ணினுடைய கூட்டம்தான் இல்லையா? அப்போ அந்த விண்துகளுடைய கூட்டு இயக்கத்துல இயங்கிக் கொண்டிருக்கிற போது, இதே விண்துகள் நம்ம உடலுக்குள்ளாக கூட்டு இயக்கமாக இயங்குற போது, அல்லது உடலாகவே இயங்குற போது அங்க சித்து அப்படின்னு சொல்றோம். இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதே இறைத்துகள் பிரபஞ்ச வெளி முழுக்க ஏகத்துக்கும் விரிஞ்சு கிடந்ததுன்னா அது மகாகாசம் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய ஆகாசம், விண்ணுக்கு இன்னொரு பேர் ஆகாசம்.
மகான பெருசு, இப்படி பெரிய அளவுல விரிந்து கிடக்கிற போது அதுக்கு பேர் மகாகாசம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே கூட்டு சேர்ந்து இயங்குற போது, இந்த விண்துகள்களே ரெண்டா கூடி இயங்குற போது காற்றாகவும், 24 விண்துகளாக கூடி இயங்குற போது நெருப்பாகவும், இந்த காற்று என்ற விண்துகள்களும் நெருப்பு என்ற விண்துகள்களும் கூடி இயங்குற போது நீராகவும், இதுவே கெட்டிப்பட்டு வருகிற போது நிலமாகவும் தன்மாற்றம் பெறுது இல்லையா? இப்படி பஞ்சபூதங்களுக்குள்ளாக அது கூட்டு சேர்ந்து இயங்குற போது அதை மூலகங்கள், பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசத்தை பூத ஆகாசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகாகாசமாக இருப்பதும் பின்னுதான். இங்க பூதாகாசமாக, அது இருக்கிற இடத்துக்கு தக்க நம்ம பேர் கொடுக்கிறோம். பூதாகாசமாக பஞ்சபூதங்களுக்குள்ள இந்த விண்துகள்கள் இயங்குற போது அங்க பூதாகாசம்னு சொல்றான். அதே நம்ம உடம்புக்குள்ளாக இயங்குற போது அது சித்தாகாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப பாருங்க, நம்ம உடம்புலயே இதே பஞ்சபூதங்கள் நிறைந்து இருக்குதுல்ல. இந்த பஞ்சபூதங்கள் எதோடைய கூட்டு? விண்துகளுடைய கூட்டு. அப்படின்னா இந்த உடல் முழுக்க இருக்கக்கூடிய இந்த விண்ணின் சேர்க்கை தான், அல்லது இந்த விண்துகளை தான் சித்தாகாசம் அப்படின்னு சொல்றோம். அப்போ உடலில் இயங்குகிற விண்ணே சித்தாகாசமாக இயங்குகிறது. இததான் மகரிஷி சொல்றாங்க, சித்தம் எனும் பெருநிதியாம் சிறப்பறிந்தால் அவ்விடத்தே சத்தம், ஒளி, சுவை, மனங்கள், தரம், தோற்றம் இவை காணும். ஆக இப்ப நீங்க இந்த இடத்துல இந்த உயிரை உணர்ந்து கொள்ளுகிற போது, இந்த உடல் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய இந்த ஆகாச நிலையை உணர்ந்து கொள்ளுகிற போது, இந்த ஆகாசத்தினுடைய கரைசலே, இந்த விண்துகளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்துகளினுடைய கரைசலே சத்தமாக, ஒளியாக, சுவையாக, மனமாக தன்மாற்றம் பெற்று இயங்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த மாதிரி தன்மாற்றம் அடைந்ததும் எங்க போய் சேர்ந்துருது அப்படின்னு பாருங்க. இப்படி தன்மாற்றம் அடைந்து அது இந்த வெளியிலேயே போய் கரைஞ்சு மீண்டும் சுத்த வெளியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அல்லது உடம்புக்குள்ள போய் ஒரு பதிவை ஏற்படுத்தி அதனுடைய மையத்துல போய் அது சுத்த வெளியாக மாறிக்கொண்டே இருக்கிறது இல்லையா? இததான் சொல்றாங்க, நித்தியமும் அனித்தியமும் ஒன்றென்ற அவ்விதத்தே நித்தியமும் அனித்தியமும் ஒன்றென்ற அத்துவித தத்துவமும் தானாகி தன்னிலை விளக்கம் உண்டாகும். நித்திய பொருளாக இருப்பது சுத்தவெளி, அனித்திய பொருளாக இருக்கிறது நாம் காணக்கூடிய அத்தனை தோற்றங்கள். இப்ப பாருங்க, இந்த சுத்தவெளியே தானே தன்மாற்றத்துல இத்தனை தோற்றங்களாகவும் மாறியதுன்னு பார்த்தோம். அப்ப நித்திய பொருளே இங்கு அனித்திய பொருளாக தன்மை மாற்றி கொண்டு வந்திருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொண்டோம்னா, அந்த அனித்திய பொருள்ல ஒன்றுதானே நாமாகவும் இருக்கிறோம். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய விண்துகளாகவும் இருக்கிறது, அந்த விண்ணின் கரைசலான காந்தமாகவும் இருக்கிறது, அந்த காந்தத்தினுடைய விளைவுகளான அழுத்த மொழி, ஒளி, சுவை, மனமாகவும் தன்மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மனமாக இயங்கக்கூடியதும் அந்த நித்திய பொருள் தான், உயிராக இயங்குவதும் நித்திய பொருள் தான், அந்த உயிரின் அடித்தளமாக இருக்கக்கூடிய அறிவாக இருப்பதும் அந்த நித்திய பொருள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நானும் அதுவும் ஒன்று இல்லையா? நானும் அதுவும் ஒன்றுங்கிற நிலைக்கு எப்ப நம்ம வருகிறோமோ அததான் தன்னை உணர்ந்த நிலை. தன்னை அறிந்தலை தலைவனை அறிதல், பின்னை அறியும் அறிவெல்லாம் பேய் அறிவுன்னு சொல்லுவாங்க. அப்படி தன்னை உணர்ந்து கொள்ளுகிற போது தலைவனையே உணர்ந்து கொள்ளுகிறோம்னு சொல்றார். தலைவன் யாரு? இறை. அப்ப இறையே நாம இருக்கிற இந்த தன்மையை எது உணர்த்தும் அப்படின்னு பாருங்க, இந்த சித்த நிலைதான் உணர்த்தும். அதனால்தான் இந்த சித்தை உணர்வதற்காக அவ்வளவு போராடினாங்க மகான்கள் அத்தனை பேரும். அப்படி உணர்ந்ததுனாலதான் அவர்களுக்கு பேரு சித்தை அறிந்தவர்கள், அதனால அவர்களுக்கு பேரு சித்தர்கள்னு பேர் வச்சாங்க. ஏன்? சித்தை அறிந்து கொள்ளுகிற போது, நான் முதலே சொன்னேன், புறப்பொருட்களோடு 5 புலன்கள் வழியாக விருந்து வெளியேறக்கூடிய அந்த நிலைக்கு பேரு மனம்னு.
புறமணம் அல்லது புத்தி. உடலுக்குள்ளாக துய்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்குது பாருங்க, அது சித்தம், நடுமணம். அதற்கும் உள்ள இருக்கக்கூடிய அத்தனையும் பிரித்து உணர்ந்து கொண்டிருக்குது இல்லையா, இது அகங்காரம். அப்போ மூன்று ஒன்றுதான். அகங்கார நிலையில் இருந்ததே சித்த நிலையாக மாறியது, சித்த நிலையில் இருந்ததே இங்க புத்தி நிலையாக மாறுது. இப்ப புத்தியில விரிந்து போனா புத்தி, ஒடுங்கி போன அகங்காரம் இல்லையா. அகங்காரம்னா இந்த இடத்துல இறையை குறைக்குது. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை ஒரு கரண்டி போட்டு நல்லா சுழற்றி விட்டுட்டீங்கன்னா அலை வட்ட வட்டமா வெளியில போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல அப்படியே திக்கா சுழலும், அழுத்தமா சுழன்று கொண்டே இருக்கும். நீங்க சுழற்றி விட்டாடம் அந்த சுழல் குவிஞ்சு 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 மையத்துல உள்ள போகும்போது ஒரு பெரிய ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோலை பார்த்தீங்கன்னா அப்படியே கூம்பு போல கீழே சுருங்கி மையத்துல ஒரு புள்ளியா சேர்ந்துடும். இப்ப பாருங்க, இப்படி வேகமா சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய அலை இருக்குதுல, அதுக்கு பேர் உயிர்னு வச்சுங்க, சித்து. அதுல இருந்து விருந்து வெளியில போகக்கூடிய அலை இருக்குதுல, அதுக்கு பேர் மனசு. அதுக்கும் உள்ள அப்படியே குவிஞ்சு உள்ள போய் ஒரு புள்ளியாக நிலை பெறுது இல்லையா, அந்த புள்ளி நிலைக்கு அறிவு. இப்ப இந்த உயிர் விரிந்து போனா மனம், ஒடுங்கி போனா இறை. அப்ப விரிந்து போகக்கூடிய மனதை இந்த உயிரிலேயே ஒடுக்கி அந்த உயிரினுடைய மூலத்துல கொண்டு போய் நிலைநிறுத்திட்டோம் அப்படின்னா நாமே யாராக மாறிடலாம், இறையாக மாறிடலாம். அந்த உணர்வை ஒவ்வொருவரும் பெறணும் என்பதனால்தான் இந்த சித்தம் எனும் பெருநிதியை ஒவ்வொருவரும் உயிர் உணர்வை உள் உணர்வாக பெற வேண்டும் அப்படின்னு மகிழ்ச்சி சொன்னாங்க. உள்ளுணர்வாய் பெறணும், உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். யாரு? உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் அப்படின்னு சொன்னார். அது யார் உலகில் இருக்கக்கூடிய பொறுப்புடைய தலைவர்கள் அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களும் பொறுப்புடையவர்கள் தான் இல்லையா. வாழ வந்த அத்தனை பேரும் பொறுப்புடையவர்கள் தான். அந்த பொறுப்புடைய ஒவ்வொருவரும் இந்த உயிரை உணர்ந்து கொண்டு அந்த உயிரினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய இறையை உணர்ந்து கொள்ளுகிற போது நம்ம பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய விருட்சங்களாக மாறலாம். பாருங்க, இந்த ஆன்மா, உயிருக்கு இன்னொரு பேர் ஆன்மான்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ஆன்மாவே தான் தன்னை உணர்ந்து கொண்டு தனக்கும் துன்பம் கொடுக்காம மற்றவர்களுடைய துன்பத்தையும் போக்கி வாழணும் அப்படின்னு முயற்சி பண்ணுது, அல்லது மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காம நம்ம வாழணும் அப்படின்னு முயற்சி பண்ணுகிற போது இந்த ஆன்மாவே, சாதாரண ஆன்மாவே இங்கு மகாத்மா என்ற நிலைக்கு மாறுது. தன்னை உணர்ந்து கொண்டு தனக்கு துன்பத்தை கொடுத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழுகிற போது அது மகாத்மா. தன்னை உணர்ந்து கொண்டு தானும் துன்பம் இல்லாம வாழ்ந்து மற்றவர்களுக்கும் துன்பம் கொடுக்காம வாழ்ந்து அப்படியே அவர்கள் படக்கூடிய துன்பத்தையும் போக்கி வாழக்கூடிய நிலைக்கு இந்த ஆன்மாவே உயர்கிற போது, மற்ற உயிர்களுடைய துன்பத்தை போக்கி வாழக்கூடிய அளவுக்கு இந்த ஆன்மா உயர்வு பெறுகிற போது அந்த ஆன்மாவை புனிதாத்மா அப்படின்னு சொல்றோம். கிறிஸ்தவ மதத்துல சொல்லுவாங்க இல்லையா, பிதாசுதன் பரிசுத்தாவின் பேரால் ஆமீன். இப்ப பிதாவாக இருக்கக்கூடிய இறையே சுதனான இயேசுவாக மாறி சுதன் நிலையில் இருக்கக்கூடிய இயேசுவை பரிசுத்த ஆவியாக மற்றவர்களிடத்துல அங்க வந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அங்க நல்லா அந்த விளக்கத்தை படிங்க. சுத்த வெளியாக இருந்த இறையே அங்கு மற்றவர்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது யாருக்கும் துன்பம் கொடுக்காம மற்றவர்களுடைய துன்பத்தை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வருகிற போது, மற்றவர்களுக்காக தன்னுடைய உயிரை நீத்துக் கொள்வதற்காக வந்த ஒரு உருவம் தானே இயேசுநாதர்னு சொன்னாங்க. அன்பும் கருணையுமாக வாழ்ந்த மகான் இல்லையா. பரிவு,
மற்றவர்களுடைய பாவத்தை தன்னுடைய பாவம் போல ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற போது அது புனித ஆத்மாவாக மாறியது. அந்த புனித ஆத்மாவே இன்னும் சிறப்பு பெற்று மற்றவர்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி தானும் வாழ்ந்து மற்றவர்களுடைய துன்பத்தையும் போக்கி வாழுது. பாருங்க, இயேசு தன்னுடைய வாழ்க்கையை போக்கி கொண்டார். எப்படி? மற்றவர்களுடைய பாவங்களை எல்லாம் ஏற்று தன்னுடைய வாழ்க்கையை போக்கி கொண்டே போனார். ஆனா அதன் பிறகு வந்தவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? அவர்களுடைய சீடர்கள்லாம் பாருங்க, அவர்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். அதனாலதான் அவர்களெல்லாம் புனித ஆன்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாமெல்லாம் புனித ஆத்மா நிலைக்கு மாறணும். ஆத்ம நிலையிலிருந்து மகாத்மா நிலைக்கு உயர்ந்து புனித ஆத்மா நிலைக்கு உயர வேண்டும் என்று சொன்னா இந்த சித்த நிலையை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்றதை தான் மகிழ்ச்சி ஒரு பாடல் சொல்றாங்க. ஐம்புலனால் உலகதனை தொடரும் போது உன் அறிவு நிலை புத்தி புறமணமும் இதே. ஐம்புலனை கடந்து முன் உணர்ந்தவற்றை அறியாது சித்தம் நடுமணமும் இதே. ஐம்புலனை அறிந்தவற்றை கடந்து நுண் அணுவானால் அகங்காரம் அடிமணம் கான். ஐம்புலனை அறிந்தவற்றை அணுவை தாண்டி, இந்த இடத்த தான் நீங்க குறிப்பிடணும். ஐம்புலனை அறிந்தவற்றை அணுவை தாண்டி ஆதி வெளி நீயானால் அறிவே தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அத்தகைய ஒரு உயர்ந்த நிலையை உணர்ந்து கொள்ளுகிறது நிலையதான் தன்னிலை விளக்கம் கண்ட நிலை. அந்த தன்னிலை விளக்கத்தை இந்த சித்தம் என்னும் பெருநிதி உணர்ந்து கொள்ளுகிற போது உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, மிகவும் சிறப்பாக அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி பாஸ்கர் ஐயா அவர்கள் சித்தம் எனும் பெருநிதி என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனையை உயர்த்தியிருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலம் தெரிவிக்கும் விதமாக அனைவரும் தவ நிலைக்கு வந்துவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பாஸ்கர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடி மகிழும் அன்பர்கள் அனைவருக்கும் குருவினுடைய நினைவில் நின்று வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கின்றோம். அன்பர்களே, நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கியும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். குரு காணிக்கை வழங்கிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் குருவினுடைய நினைவிலிருந்து தெரிவித்து மகிழ்கின்றோம். மனமுவந்து தாங்கள் அளிக்கும் குரு காணிக்கைக்கு இந்திய வருமான வரித்துறையின் 80G படி வருமான வரி விலக்கு உண்டு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பர்களே, 1,00,000 அன்பர்கள் வரை கலந்து தவம் செய்யக்கூடிய ஆன்மீக உலக சாதனை நம்முடைய ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலே நடைபெற இருக்கின்றது. அதை பற்றிய ஒரு சிறிய காணொளி காட்சியை நாம் அனைவரும் தற்போது காணலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆத்மார்த்தமான வேண்டுகோள். ஆன்மீக உலக சாதனை தவம் 15வது வேதாத்திரிய வேள்வி தினம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியும் உலகம் முழுவதும் சென்றடைய ஒன்று கூடுவோம். மார்ச் 28, 2021 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி தினத்தில் ஆன்மீக உலக சாதனை புரிய தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் அனைவரும் ஒரு சேர அமர்ந்து இந்த தவத்தில் ஈடுபடலாம். பஞ்சபூத நவகிரக தவம் இயற்ற உங்கள் குடும்பத்தினர், உறவினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு
இந்த தவத்தை சிறப்பித்து தர வேண்டும். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே ஒரு செல்போன் மட்டும் இருந்தால் போதும், அங்கிருந்து கொண்டே நீங்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அன்போடு வரவேற்கிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த தவத்தில் அனைவரும் கலந்து கொள்ள மீண்டும் வேண்டுகிறோம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, ஆன்மீக உலக சாதனை நிகழ்ச்சியை உங்கள் அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தி அனைவரும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலே இணைந்து பஞ்சபூத நவகிரக தவத்தினை மகரிஷியோடு இணைந்து செய்யுமாறு அன்போடு இணைப்பில் இணைந்துள்ள அனைவரையும் சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த இணைப்பு நமக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்த நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். அதேபோல இணையம் வழியாக இந்த இணைப்பு காலை 5:15 மணி முதல் இரவு 9 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளோடு பெங்களூரில் இருந்து சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தகவல் தொழில்நுட்ப இயக்குனர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கிரிஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்டு பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்து பல்வேறு டெக்னிக்கல் சப்போர்ட் உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஆலியார் IT டெக்னிக்கல் டீம் உதவியாளர்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் மாலை நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த அன்பர்கள் அனைவருக்கும் குருவினுடைய நினைவில் நின்று உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இனி அடுத்த ஆங்கில நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். தொடர்ந்து நமது ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் பேராசிரியர் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தி, அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள், உலக நலவாழ்த்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றன. இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். வழக்கம் போல் நாளை காலை 5:15 மணிக்கு இறைவணக்கம் குரு வணக்கம், 5:30 மணிக்கு 9 மைய தவம் தமிழில் நடைபெறும். 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மைய தவம், காலை 10:50 மணிக்கு துரிய தவம் இயற்றி மகரிஷி அவர்களின் கவிதையை தொடர்ந்து 11 மணிக்கு பேராசிரியர் டாக்டர் சண்முகவேல் ஐயா அவர்கள் ஒசூரிலிருந்து உண்ணா நோன்பும் விஞ்ஞான விளக்கமும் என்ற தலைப்பிலே நமக்கு சிந்தனை உரை அளிக்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து 11:45 மணிக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி. நாளை மாலை நிகழ்வுகள். மாலை நிகழ்ச்சியாக 6 மணிக்கு ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் மகரிஷியோடு இணைந்து பஞ்சபூத நவகிரக தவம் ஆன்மீக உலக சாதனை புரிய அனைவரும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியுடன் இணைந்திடுவோம். 6:30 மணிக்கு பேராசிரியர் ஜெயபால் ஐயா அவர்கள் சேந்தமங்கலத்திலிருந்து மனிதன் மைனஸ் களங்கம் = கேள்விக்குறி எனும் தலைப்பில் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து நல்ல பல விளக்கங்களை நமக்கு அளிக்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் பேராசிரியர் உரை நிகழ்த்தி அறிவிப்புகள் மற்றும் உலக நலவாழ்த்தோடு நாளைய நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனவளக்கலை பேராசிரியர்கள் தமது அனுபவங்களோடு வேதாத்திரிய கருத்துக்களை பல்வேறு தலைப்புகளில் காலை மாலை 2 வேளைகளிலும் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்தி வருகின்றார்கள். எல்லா நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூறி அனைவரையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்டு பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கின்றது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைவரும் ஓய்வு நேரங்களில் கேட்டு மகிழலாம். மேலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி
அனைவரையும் நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெற வைப்பதும் குருவுக்கும் சமுதாயத்திற்கும் நாம் அளிக்கும் காணிக்கையாகும் என்று கூறி இத்துணை நேரம் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர உள்ளங்கைகளில் வேதாத்திரியம் மலர என்றும் இணைந்திருங்கள். காலையில் ஆழியார் ஜூம் இணைப்பில் நிகழ்வுகளை கேட்டு மகிழலாம். மாலையில் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் இணைந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். ஆழியார் ஜூம் இணைப்பு எண் 8191181911. பாஸ்வேர்ட் ALIYAR என அன்போடு தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய அருள்நிதி கவிதா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Be blessed by the divine. Let's join together to do online meditation and make a spiritual world record to spread the power of Kundalini Yoga taught by Yogiraj Vethathiri Maharishi. Join us to do 5 elements and 9 planets meditation on March 28, 2021 at 6 p.m. Indian Standard Time. Please subscribe to Sky Yoga TV channel on YouTube by pressing the bell button and participate in the online meditation. Please contact nearest Sky centers for further details. Join us with your family and friends and make it as a grand success. Be blessed by the divine. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Be blessed by the divine. May the whole world enjoy prosperity, happiness and peace. A very good evening and a warm welcome to one and all present here for the spiritual session in English on behalf of our World Community Service Center IT team Aliyar. Vedatriyam propounded by Vethathiri Maharishi is a boon to the mankind, especially in today's modern world with a mixture of comforts and miseries. The simplified techniques for body, mind and life force are real boons to keep ourselves healthy, happy and peaceful to live our life in this earth. To give a clear insight on the boons from Vedatriyam, we have with us today our senior Sky Professor Muniratnam sir from Chennai. A few words of introduction of our eminent speaker of today. Professor Muniratnam has 2 post-graduations to his credit in Commerce and Yoga for Human Excellence with CAIIB qualification. He is a retired bank manager. He is associated with Sky Yoga from 1988 onwards and rendering his dedicated service for the last 30 years. He is one of the blessed souls to have heard Swamiji's speeches on various topics in person at Tiruvanmiyur in his young days. Post-retirement, he has actively involved himself in service of Vedatriyam and given lectures to the student community of various educational institutions such as SRM, Wales and Bharat University, and to the employees of big corporates like TCS, HCL, Hexaware, etc. With a warm welcome, I request our senior professor Muniratnam sir to proceed with his speech. You may please go ahead, sir. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Be blessed by the divine. May the whole world enjoy happiness, prosperity and peace. Pranams to our Guru, Yogiraj Vethathiri Maharishi, and also pranams to all the members who are joined in satsang now. By the grace of our Swamiji, today we are going to speak on the topic boons or blessings. So generally when we mention the word blessings, naturally denotes the God, the supreme power. So we seek blessings from the God, supreme power, for peaceful life. Not only peaceful life, but also lead a healthy life.
So here, Swamiji used to mention in a jovial way during his speech. He used to say, all of us know our date of birth. All of us know our date of birth. But any one of you know your date of death? Then he will continue. Everybody has come to this world with a return ticket, but undated. So this is the boon or blessings given by the God. Since we don't know the date of death, or in case if you know the date of death, what will happen? You'll be going on calculating. Still, how many days are there? So to help the human being only, that God has given a blessings or boon, he kept the date of death secret. Is it not? So between this period, from the date of birth and the unknown date of death, we have to live. How to live? We should be in a position to live, not only harming self, but also harming others. This is the basic principle of yoga. So when you practice yoga, what happens? We will be in a position to understand not only self, but also others. In turn, it will lead to maintain the harmony between self and the society and the human beings. This is the basic concept of yoga. So when we are in a position to understand self and others, then we can lead a peaceful life. Moreover, we can purify the unwanted imprints in our genetic center. How is it possible? Say, when I understand myself, I will try to maintain the harmony between body, mind, and soul. This is the first point. Right. Next one, when I am in a position to understand self, then subsequently the supreme power, and naturally, I will not harm others. I will try to remove their sufferings to the extent possible. So this is the second point. So by this two type of understanding and following some actions, what happens? Though my genetic center is being contaminated by so many previous bad imprints, it will be purified and it will help us to lead a peaceful life. These are all the boons that we got from the God, from the supreme beings. Here, at the end of the meditation, we used to say this auto-suggestion. By grace of divine, we may enjoy good health, long life, enough health, prosperity, wisdom, and peace. Here one person raised a question to Swamiji. Swamiji, when we do this meditation, especially this Turiya meditation, we remain merged with the absolute itself. So not we remain merged with the absolute itself. Then what is the need, or where is the need to beg and get or demand from the God, you give me good health, long life, enough health, etc., etc. For this, Swamiji has given a wonderful answer. See, if you want to lead a peaceful life and comfortable life, these are the basic requirements. That's why we used to pray or demand the supreme power, please provide me with good health, long life, enough health, prosperity, wisdom, and peace. So when we seek good health or long life and prosperity, which comes under the auto-suggestion, here what happens? There is a saying that like attracts like. So when I seek for good health, I get good health. It is auto-suggestion. When I seek enough money, or when I seek fame, or when I seek wisdom, so whatever I seek through the auto-suggestion, what happens? I will be in a position to get all these things. This is the secret of this auto-suggestion. And then just think of yourself, whether the good health is not a basic requirement. It is. So when we lead a healthy life, then only we can lead a peaceful life. So to say, realization of the self is important, and all of us are moving along the path to self-realization in our own way. See, the ways may vary from
one saint to another saint, one Mahan to another Mahan. That is different. But the ultimate goal is realizing the absolute space. It has to be achieved before death takes us away from here. That's the main purpose. So what is the purpose of our life? To realize God. So till that time, we should be in a position to live. So here, till we reach the self-realization, it has to be achieved before death takes us away from here. A long life is therefore important. Once again, let us understand one thing. Long life means long life without any sufferings. That's very important. Next one. Why do we need prosperity? Prosperity does not mean material comforts alone. It carries a lot of meaning. So prosperity means not only money, not only wealth. So it does not mean material comforts alone. It includes noble thoughts which help one overlook the discomforts in life. So when we are in a position to adapt or follow the noble thoughts, what will happen? The action and words followed by the noble thoughts will not harm not only self but also others. Then the fame. So why should we need the fame? Fame, on the other hand, comes from the approval and appreciation of the others. How can we get? See, when you do a job, we need some appreciation in turn, but we won't express. But when our work is being appreciated by others, we feel very much delighted. And when we are going to do the same job next time, we will be very much conscious to do it still further or still refined one. So how it happens? The fame, it's just like motivation. It is a must. So fame comes from the approval and appreciation of others in return for the good deeds or services rendered. Not only deeds or services, even the good words. When you adopt good words, when you speak good words, definitely it will help others. It will give maximum consolation for the people who are suffering. So fame should not be considered a personal possession or achievement. So the fame, we should get it not by spending anything. We should get it by doing our excellent deed, by using noble thoughts, by expressing good words. It should be the result of the good deeds performed for the welfare of humankind. So in turn, or in short, when you do your duty without expecting anything, we call this nishkamya karma, then what happens? We will be definitely get the fame. Not only that, our position, our image will be improved to manifold in the society. The next comes wisdom. So what is wisdom? Jnana. So why it is necessary? So realization of the truth which paves the way for wisdom. So in short, realization of self is nothing but realization of God. So realization of God means realization of the truth. So the truth means what? Yesterday, or it is today, or it will be tomorrow. In all the three places, in the three positions, the truth, it will not undergo any change. So yesterday is the same truth, and today also, and tomorrow also will be the same. So there will be no changes or variations. Then, when we are in a position to understand the importance of this auto-suggestion, that's a wonderful boon that Swamiji has given. See here, when we chant this auto-suggestion at the end of the meditation, any meditation for that matter. So this auto-suggestion, by chanting this or by telling this, automatically we get good health, long life, prosperity, enough health, wisdom and peace. So let us understand the importance of the boon given by our Swamiji, and let us understand and let us follow and let us practice this auto-suggestion at the end of the meditations, not only at the time. See, Swamiji has coined these words in such a manner that these are the basic requirements for an individual for comfortable existence. Once again, I repeat,
These are the basic requirements for the comfortable existence of every individual. So let us understand the importance of this boon or blessings. And moreover, we are very much gifted. We got a guru like our Swamiji, Yogira Gadatri Maharishi. Through him or through whom we learned a lot is yoga in a very simplified manner. Anybody can understand. There is no hard and fast rule. Many of us know. So when we approach our Swamiji, he'll be moving with us as a friend. So such a guru we got. Let us understand the importance and value of our guru. He has given all the philosophies in a nutshell. We will be in a position to understand. We can easily follow it. Not only that, we will be in a position to take this message to the society. That's very, very important. So it will help us to do our duty in such a manner that not only harming self, but also others. So let us follow the twofold moral culture. I, in my lifetime, will not cause any harm to anybody, either physically or mentally. I will render all possible help to those who are suffering. With these words, let me conclude my speech on the topic boons. Thank you very much for giving me this opportunity. I wish you all have good health, long life, enough health, wisdom and prosperity. Thank you very much again. Be blessed by the divine. May the whole world enjoy happiness, peace and prosperity. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Thank you very much, sir, for the enlightening speech on the boons we have received through our great Guru and the need for us to practice and retain the same for the wellness of our life as well as our loved ones. Now we move on to the important announcements. COVID variant cases are slowly increasing and we need higher immunity level to protect ourselves and face the challenges it poses. Kayakalpa, the ancient Siddha practice, is the easiest and best method to improve our immunity, and the same is offered as online course. Learn from the comfort of your home by visiting kayakalpayoga.edu.in. Download the Android app and recommend it to your friends and relatives. Visit kundaliniyoga.edu.in, where all Sky courses are offered in online mode in 3 languages, English, Tamil or Kannada, for ease of your learning. Check Anbali app on Android phones to access or download our Swamiji's precious speeches. Sky Yoga TV is our YouTube channel and Facebook page. Please connect with them and subscribe and click the bell button to get notifications about all our programs. You can also listen to past speeches of our professors on various concepts of Sky Yoga. WCSCS scheduled a spiritual world record event on Maharishi's Mahasamadhi Day, 28 March 2021 at 6 p.m. Just 10 days more. With performance of Panchabhuta Navagraha meditation en masse online by more than 1 lakh participants. Please be a part of the event by subscribing to our Sky Yoga TV YouTube channel and logging in individually at the time of meditation. Set a reminder and be a proud participant of the spiritual world record event. Also encourage your relatives and friends to be a part of the event. Donate generously to the World Community Service Center through Anbuli app or our Prime website vedatri.edu.in. All donations are eligible for income tax exemption under ATG. It is now time for us to express our gratitude to today's speaker. Let us all come to Turiya State to bless our senior Sky Professor Muniratnam, sir, for his excellent speech. Professor Muniratnam,
be blessed by the divine. His good health, be blessed by the divine. His loving family, be blessed by the divine. His divine services, be blessed by the divine. We would like to extend our blessings to the Sky Meditators for their kind donations yesterday. Your generous donations will help us a lot to serve the society. By the grace of the divine, may you and your family enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace. Be blessed by the divine. We are happy to bring the following online programs live from Aliyar Temple of Consciousness tomorrow. At 5:15 a.m., 9 Center Meditation in Tamil. 6 a.m. Exercises in Tamil. 7 a.m. 9 Center Meditation in English. 11 a.m. Speech in Tamil by Professor Dr. Shanmugavel from Hosur on the topic Unna Nonbum Vinyana Vilakkamum. Evening program details to be telecast live in YouTube channel of Sky Yoga TV. 6 p.m. Panchabhuta Navagraha Meditation, a prelude for the spiritual world record event scheduled for March 28th. 6:30 p.m. Speech in Tamil by Professor Jayapal from Sendamangalam on topic Manidan minus Kalangam equal to what? Followed by speech in English by Professor Janaka Veeraraghavan on the topic Journey Towards Permanent Happiness. Please share the program invites with your friends and relatives and get more people benefited through our practices. We thank our beloved President Arulnidhi Padma Shri SKM Mailanandam Sir for his leadership, continuous support and guidance. Looking forward to seeing you all tomorrow. Till then, stay safe and practice our Kundalini Yoga. This is Radha Ravichandran signing off from the Aliyar World Community Service Center IT team. Be blessed by the divine. Let us conclude the session with world prayer. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே